அந்த பாட்டு இருக்கும்ல, ஐ சரண்டர் ஆல் டு ஜீசஸ், ஐ சரண்டர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இயேசுவுக்கே ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு. எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறியா அப்படின்னு கேட்டால் ஒப்புவிக்க மாட்டோம். அது எப்படிங்க ஒப்புவிக்க முடியும்? ஒருத்தன் நான் பரலோக ராஜ்யத்திற்கு எப்படி போகுது அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். நியாயப்பிரமாணத்தை படித்து அதை கைக்கொள்ப்பா, பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு இயேசு சொல்கிறார். ஏங்க, ஒரு யூதனா பிறந்து நியாயப்பிரமாணத்தை படிக்காமல் இருப்போம்மா? என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது படிச்சுட்டு தான் இருக்கேன். என் சிறு வயது முதல் அதை கை கொண்டு வருகிறேன் அப்படின்ட்டு ஓவராக பேசுகிறான் கதை. அப்போ என்ன சொல்லிட்டாரு? அப்படியா, சரி, ரொம்ப சந்தோஷம் தம்பி, போய் உன் சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துரு, பரலூர் ராஜ்யத்துக்கு நேராக போயிடலாம் அப்படின்ட்டு. ஏசு அவன் பார்த்தான், அடப்பாவி, சொத்தெல்லாம் விற்று என்னங்க நீங்கள் அப்படி பேசாமல் போயிட்டான். ஆமாம், வேறு வேலையில்லை அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொன்னார் ஏசு? எல்லோரும் சொத்தை விற்று ஆண்டியா போயிடணுமா? இன்றைக்கி பந்தேகோஸ்தே பாஸ்டர்லாம் இதை பிடிச்சிக்கிட்டான். சொத்தை விற்று இன்றைக்கி கூட காலையில் ஜெபிக்கும் கரங்கள் பிரசங்கம், பண ஆசை இல்லாதவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும், பொருளாசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். நான் மட்டும் 250 பவுனே மொண்டாட்டிக்கு போட்டு விடுவேன்னா என்ன அர்த்தம்? தவறு இல்லையா? சபை மக்கள்கிட்ட பேசும்போது நகை போடாதீங்க, காதில் கம்மல் போடாதீங்க, இப்படி தேவனுக்கு பொருளாசை இல்லாதவர்களாக வெள்ளை புடவை மட்டும் கட்டிட்டு வாங்க, பட்டு புடவை கட்டக்கூடாது, ஆடம்பரமாக நீங்கள் உங்களை ஜோடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சபையில் ஓப்பனாக. அது மெசேஜும் பொருளாசை பண்ணக்கூடாது மெசேஜ். ஆனால் இவர் 250 பவுன் சரப்பணிகள் அப்படியே மனைவிக்கு போட்டு பட்டு புடவையில் தகுன்னு ரோட்டரி கிளப்பு மீட்டிங்க்கு அழைச்சிட்டு வர்றாரு. கல்யாணத்துக்கு ரிசப்ஷனில் இப்படி தங்க சிலை மாதிரி நிற்கிறாங்க. இவ்வளோ சொத்து எப்படி வந்தது? நீங்கள் எங்கே சார் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன ஆகுது? பெரிய பிரச்சனை ஆகி போயிடுது. அதான் ஏன் நீ பேசுகிற, அதெல்லாம் நீ பேசாத அப்படின்னு. நம்முடைய மனம் எல்லாமே யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தின் பின்னாடியே போயிட்டுருக்கு. எல்லாரும் பணத்தை நோக்கியே போகிறாங்க. ஆமாம், பணம் இல்லைன்னா அப்புறம் யார் நம்மளை மதிப்பா? யார்கிட்ட காசு இருக்கோ அவங்கள தான் மதிப்பாங்க. இது உண்மை தானே? ஏதாவது பொய் இருக்கா இதில்? எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதான் நான் சிறுவனாக இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா பைபிள்னு சொன்னீங்களே, பணம் சம்பாதிச்சாதான் உன்னை மதிப்பாங்க சொல்லியிருந்தால் பணம் சம்பாதிக்கிறக்குரிய வித்தைகளை நம்ம கற்றுக்கலாம்ல. எப்படி பணம் சம்பாதிப்பது? பைபிள் படி, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, இதை மட்டுமே தான் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும், மற்றவர்களைப் போல உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும், நல்ல வேலைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி மேற்படிப்புகளை படிப்பது, எப்படி சிறந்த உத்தியோகத்துக்கு போவது, இப்படி பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலையம்மா, ஒன்றை மட்டும் சொல்லி கொடுத்தீங்களே அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா கம்முன்னு இருந்தாங்க, ஒன்றுமே பேச தெரியல. பணம் சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா பணம் சம்பாதிக்கிற திசையிலே போகலாம்ல. எல்லா பேரும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் எங்கே போகிறாங்க? பணம் சம்பாதிக்கும் திசையிலே போகிறாங்க. சரி, உண்மைதான் என்ன? நம்முடைய இலக்கு, வாழ்வின் குறிக்கோள் என்ன? நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யும். நீங்கள் மிகச்சிறந்த ஒரு மாணவராக இருக்க வேண்டும், மிகச்சிறந்த பணியிலே இருக்க வேண்டும், மிகச்சிறந்த தொழிலை செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே சகலரும் மதிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும், அதனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அப்போது எல்லாவற்றையும் நேர்மையாக செய்ய வேண்டும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய பொருள் பெருகினால் அதன் மீது உங்களுடைய மனதை வைக்காதீர்கள். என்னுடைய பணத்தை கொண்டு நான் எல்லாம் செய்து விடுவேன், எவனாக இருந்தாலும் பார்த்து விடுவேன் நீங்கள் வச்சிங்கன்னா, ஏசா தான் சொன்னார், நீ போய் உனக்குள்ளார எல்லாத்தையும் விற்றுட்டு போய் ஏழைகள் கொடுத்துட்டு வா, பரலோக ராஜ்யம் போகும். ஏன்னா அவனுடைய மனது முழுவதும் அந்த பொருளின் மீது இருந்தது. ஏசு சொன்னது ஒன்றுமே இல்லை, உன் மனசு பூரா அந்த பொருளின் மீது இருக்குது, அந்த பொருளிலேருந்து உன் மனசை எடு, இவ்வளோ தான் வித்தியாசம். அதை பூரா இவங்க பெந்தேகோஸ்தே பாஸ்டர்லாம் மாற்றி போதிக்கிறது. நீங்கள் பொருள் சம்பாதிக்க வேண்டும், கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். பேதுரு போய் மீன் பிடிச்சார், 150 பெரிய மீன் வந்துச்சு, ஒரு மீன் 2000 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சுக்குவோம். 150 மீன், ஏங்க இதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க, 2 மீன் போதுங்க, இன்றைக்கி 4000 ரூபா எங்களுக்கு சம்பாத்தியம் போதும் அப்படி பேதுரு சொன்னானா? ஏன் தேவனை ஐஸ்வர்யமாக்கினார்? அதை யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல. மாற்றி மாற்றி போதனை பண்ணி பிரச்சனை பண்ணுறது. நேற்று இந்த மேட்டுப்பாளையம் ஐயர் சொன்னதை அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். ஆவியின் வரங்கள் மொத்தம் எத்தனை சொல்கிறேன்?
சிலர் தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், சிலர் குணமாக்கும் வரங்களை உடையவர்களாக இருக்கலாம், சிலர் அந்நிய பாஷை பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், சிலர் ஜெப வீரர்களாக இருக்கலாம், சிலர் மிஷினரியாக இருக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு வரம் தான். நான் ஒரு ஆளுக்கு 10 வரம்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பெந்தேகோஸ்தே பாதிரியார் எல்லாம் என்ன, எனக்கு 50 வரம், ஒவ்வொருவனுக்கும் தனித்தனியாக பிரித்து அளித்திருக்கிறார், பகிர்ந்து அளித்திருக்கிறார். ஒரு வரம் தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு. ஆனால் ஆவியின் கனியோ ஹோல்சம்னு சொல்லுவாங்க, எல்லாம் அடங்கியது. எல்லாருக்கும் ஆவியின் கனி இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, அன்கண்டிஷனல் சரண்டர். எப்படி எந்த விதமான நிபந்தனையற்ற சமர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எதை வேணால் செய்யுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேங்க அப்படின்னு. ஏண்டா இவ்வளோ நாள் வாழ்க்கையில் சீரழிஞ்சு போயிருக்கிய, நான் சொல்கிறது எப்போ தாண்டா கேட்பேன் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரிங்க, நான் இவ்வளோ தூரம் நடந்தது தப்பு தான் என்னுடைய வாழ்க்கையில், என்ன இனிமேல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நடக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சரண்டர். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நீ ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விடு. நான் இந்த காலேஜில் தான் படிப்பேன், நான் இங்கே தான் வேலைக்கு தான் போவேன், நான் இங்கே தான் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் என்ன செய்ய வேண்டும்? அன்கண்டிஷனல் சரண்டர். பவுல் எங்கே போய்கிட்டு இருந்தா? சவுலாகிய பவுல் எங்கே போய்கிட்டு இருந்தான்? இந்த மார்க்கத்தைச் சேர்ந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி காவலில் வைத்து அடிக்கவும் துன்புறுத்தவும் ஆணை வைத்திருந்தான் கையில். அது போயிட்டுருக்கும்போது பிரகாசமான ஒளி வந்து தேவன் நேரடியாக பேசினார். பேசும்போது அவன் என்ன சொன்னான்? ஆண்டவனே, நான் இப்பொழுது என்ன செய்யணும்? என்ன சொன்னாலும் செய்கிறேங்க, நான் என்னங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கம்ப்ளீட் சரண்டர். The word submit is a military term that means get into your proper rank. நீ என்ன நிலையில் இருக்கிறோ அங்கே போ, சரியாக நில்லு, போ, நிற்கும் நிலையில் போய் நில். நீ போர் வீரன் தான் அங்கே போ. நீ டேங்க்கில் இருக்கனா போய் டேங்க்கில் போய் நில்லு. டேங்க்னா என்ன? பீரங்கி. அதில் போய் நில்லு. என்ன உனக்கு கொடுத்தாங்களோ அதில் நில்லு. சப்மிட் அப்படின்னா போ, உன்னுடைய நிலையில் நின்றுகொள். when a buck private acts like the general, there is going to be trouble. ஒரு சாதாரண ஒரு சிப்பாய் போய் ஒரு இராணுவ ஜெனரல் மாதிரி ஆக்ட் பண்ணானா, நீ அங்கே போய் இங்கே போனால் எதாவது பிரச்சனையாக தான் ஆகும். யார் சொல்கிறத கேட்குறது? அன்கண்டிஷனல் சரண்டர் இஸ் த ஒன்லி வே டு கம்ப்ளீட் விக்ட்ரி. முழுமையான வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிபந்தனையற்ற சமர்ப்பணம். ஒப்புவிங்கள். உங்களை வந்து தேவனிடத்திலே ஒப்புவித்து விடுங்க. நீங்கள் உழைக்கணும். அந்த பாட்டு ஒன்று எனக்கு திடீர்னு ஞாபகத்து, ஊக்கமாக ஜெபித்திடுவோம் நாம் முயன்றிடுவோம். நம்ம முயற்சி எடுக்கணும். நாம் உழைத்திடுவோம். உழைக்கணும் கட்டாயம். நாம் ஜெயித்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நிற்க வேண்டியதானே? ஊக்கமாக ஜெபித்திடுவோம் நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். ஜெபிக்க வேண்டும். முழு காரியத்தையும் அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அடுத்து நீங்கள் முயற்சி எடுங்கள். அடுத்து நீங்கள் உழைத்திடுங்கள். தேவனுடைய கைகளில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெயித்திடுவீர்கள். அதான் இங்கே கேட்குறார். ஃபார் கம்ப்ளீட் விக்ட்ரி அன்கண்டிஷனல் சரண்டர் இஸ் த ஒன்லி வே. இஃப் தெர் இஸ் எனி ஏரியா ஆஃப் த லைஃப் கெப்ட் பேக் ஃப்ரம் காட், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியை தேவனிடத்திலிருந்து ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் என்றால், ஆதாம்கிட்ட போய் கேட்டார் ஆண்டவர், ஆதாம் வேர் ஆர் யூ மேன், ஐ குட் நாட் ஃபைண்ட் யூ. தேவனுக்கு எல்லாம் தெரியும். நான் கூப்பிட்டு கேட்குறான். அவன் செடிக்கடியில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஏன்? தேவனிடத்திலே ஒன்றை மறைக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் கிறிஸ்தவ பாதிரியார்னு சொல்லிட்டு தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ப்ராடு, அவ்வளோ ப்ராடு பண்ணுறாங்க. ஏன்னா தேவன் அதை பார்க்க மாட்டார், கர்த்தர் அதை காணார் என்று நினைத்து கொள்கிறார்கள். திஸ் எக்ஸ்பிளைன்ஸ். அப்போ kept back from God, there will always be battles. If there is any area of the life kept back from God, there will always be battles. உங்களுடைய தேவனுக்கு எதையாவது நீங்கள் மறைச்சிங்கன்னா, அல்லது ஆண்டவருக்கு நீங்கள் எதையும் ஒப்பு கொடுக்கவில்லைன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, போர்கள். எவனாவது வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு வைக்கும்போது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். This explains why uncommitted Christians cannot live with themselves or with other people. இதனால் தான் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளாதவர்களால்
மற்றவர்களோடு இணங்கி சந்தோஷமாக வாழ முடியவில்லை, தாங்களும் நிம்மதியாக வாழ முடியவில்லை. எவ்வளோ பணம் இருந்தாலும் ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போட்டுறாதா, அவன் திட்டுவான், இவன் திட்டுவான். எதுக்கு திட்டுறான்? நீ நேர்மை உள்ளவனாக இருந்தால் எதுக்கு திட்டுறான்? உன்னுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விட்டால் எதுக்கு திட்டுவான்? அந்த போட்டோவை போட்டுறாதரா குரூப்பில், இதை போட்டுறாத, நான் வந்தேன்னு யார்ட்டையும் சொல்லிடாத, நான் உங்களை இன்வைட் பண்ணேன்னு சொல்லிடாத, அடித்து கேட்பாங்க அப்பயும் சொல்லிடாத. இதெல்லாம் எதுக்கு? அப்போ தேவனிடத்திலே உன்னுடைய வாழ்க்கையை நீ சமர்ப்பிக்காத வரையிலே அற்ப மனிதர்கள் கூட நீ பயந்துக்கிட்டு இருப்ப. உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் போராட்டங்கள். உன்னுடைய வாழ்க்கையை திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும். நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய். நீ வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுடைய தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய். புத்திர சுபிகாரர்களாக இருக்கிறாய். அந்த ரகசியம் என்ன? இன்னைக்கு பவுல் சொன்னார்ல, யூதர்கள் மாத்திரம் சுதந்திரவாளிகள் அல்ல, புறஜாதிகளையும் சுதந்திரமாக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான விஷயம்! வேதத்தின் ரகசியம் தான். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்ட ஜாதியில் பிறந்தோம், தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன? அவர்கள் தங்களுடைய இருதய கடினத்தினாலே கெட்டு போனார்கள். யூதாஸ் காரியத்தை என்ன சொன்னார்? கூடயே தான் நான், எல்லா அற்புதங்களும் அவனுக்கு தெரியும், ஆனால் இருதய கடினம். என்னாச்சு கடைசியில்? யூதாஸே வாப்பா, சரி நீ மனசில் விருப்பப்படுறதை செஞ்சுட்டு போ, எவனுக்கும் பத்திரிக்கை கொடுக்காமல் கல்யாணம் நடத்துன்னு நினைக்கிறா, போ செஞ்சுக்கையா அப்படின்னாரு. கடைசியில் போய் தூக்கு போட்டு செத்தான். நிம்மதி இல்லை வாழ்க்கையில். உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தேவன் கொடுக்க போவதில்லை. தேவனுக்கு விரோதமான காரியத்தை நீ செய்கிறாய் என்றால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால் நீங்கள் தேவனுக்கு முற்றிலுமாக ஒப்படைத்து விடுங்க. நம்ம பெருமையினாலும் நம்முடைய அகந்தியினாலும் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக பாடுபடுவீங்க. எல்லாருக்கும் ஒன்று தான், ஒரே கத்தி தான், மண்டையில் ஒரே போடு. நீங்களே போய் நீங்களே வேணும்னே உங்களுக்கு ஆபத்தை விலை கொடுத்து வாங்கி கொள்கிறீர்கள். தேவனுக்கு ஒப்புவிக்காமல் போனீங்கன்னா என்ன ஆகும்? ஏன் ஆண்டவருக்கு உங்களுக்கு கீழ்ப்படியதுக்கு அவ்வளோ வலிக்குதா? பெருமை மனசில். பெரிய ஆண்டவராது கீண்டவராது பேண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ரொம்ப திமிரு. எங்கள் அண்ணன் சொல்லுவான், ஏதாவது ஒரு வசனத்தை சொன்னோம்னா ரீடு ஜீனசிஸ் 1:1-2, ரெவலேஷன் 22-22மா, ஃபுல் பைபிளையும் படிச்சுக்கப்போ அப்படிமா. அவ்வளோ திமிரு அகங்காரமும் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். உனக்கு எவ்வளோ நாள்னு பார்க்குறேன்டா அப்படி. கிறிஸ்தவர்களாக இருந்தும் தீமையை விட்டு விலகவில்லை, நன்மை செய்யவில்லை. எங்களுக்கு சுகமே இல்லை. அது ஒரு ஜபம் வேறு. எப்படி சுகம் இருக்கும்? ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இனி உனக்கு உள்ளதை எல்லாம் விட்டுவிட்டு ஐஸ்வர்யான எல்லாத்தையும் கொடுத்துட்டு வா, பரலூர் ராஜ்யத்துக்கு போ. ஏன்? உன்னுடைய மனசு பூரா எங்கே இருக்குது? நான் பெரியவன், நான் படிச்சுட்டேன், நான் டாக்டர். உன்னையோட பிரபலமான டாக்டர் கோடி பேர் இருக்காண்டா, தெரியுமா தெரியாதா? டாக்டர் எல்லாம் பிரபலமானவனா? டாக்டருங்களை விட பிரபலமானவன் 1,00,000 பேர் இருக்கான். அவனுங்களை விட பிரபலமானவர் அதிகமாக. அதான் இவன் ஞானம் என்ன சொல்கிறது? உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறார். அவர்கள் எல்லாரிலும் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு, அவர் தான் உங்கள் அப்பா. அப்போ எங்கள் அப்பா எல்லா பேரையும் உயர்ந்தவர், நான் இதுக்கே அப்பா இப்படி போய எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். ஒரு பெரிய மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, அரசவை கூட்டம், எல்லா பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அதில் எங்கள் அப்பா தான் தலைமையாக மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. திடீர்னு எங்கள் அப்பாவை பார்க்கணும். பெரிய பெரிய அமைச்சரவை கூட்டம்லாம் நடந்துகிட்ருக்கு, 2 நாள் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாரா? என்னன்னு கேள்ப்பா, என் பையனை செல்லக்குட்டியை வர சொல்லுங்கள். என்னம்மா, என்ன தங்கா, என்ன வேணும்? ஏப்பாரு கேட்க மாட்டாரா? அவர் கருணையும் இரக்கமும் அன்பும் மிகுந்த பிதா. அதெல்லாம் எனக்கு தேவையில்லையா, மகன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? அப்பேற்பட்ட தேவனை விட்டு விட்டு நான் டாக்டர், நான் பயங்கரமான ஆள், என்கிட்ட 5 கோடி சொத்து இருக்குது, இருக்கட்டும், அந்த சொத்தை வச்சு போய் சாவு போ. உன்னுடைய மனம் எங்கேயோ உன்னுடைய அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் முழுவதும் எங்கே இருக்கிறது? ஆடி காரில், ஓல்வோ காரில், பென்ஸ் காரில் இருக்கிறது. இந்த கார் வச்சுருந்தா தான் சார் என்னைய மதிப்பான், இல்லைன்னா மதிக்க மாட்டான். நான் சென்ட்ரலில் இங்கே பில்டிங்கு மெட்ராஸில் பெரிய வீடு இருந்தால் தான் என்னைய மதிப்பான், இல்லைன்னா மதிக்க மாட்டான். இது உங்களுடைய இருதயத்தின் சிந்தனை. உங்களுடைய இருதயத்தின், அவருடைய இருதயத்தின் சிந்தனைக்கு அவர்களை விட்டு விட்டார். நீ ஊரை அடித்து உலையில் போட்டு நாசமாக போ, நான் என்ன பண்ணுறது? ஆனால் தேவனிடத்திலே
உங்களை ஒப்புவிக்கவே இல்லை. எல்லா பேரும் தான் பேருக்கு பேசுவான், அதன் மூலியமாக காசு சம்பாதிக்கலான்னு பார்க்குறான். இல்லைன்னு அவர் தப்பு தான் பண்ணுறாரு, இருந்தாலும் அவரோட சேர்ந்தாதான் எனக்கு 4 மீட்டிங் கிடைக்கும், 4 காசு கிடைக்கும். நான் திருடனை கண்டாலும் அவனோட ஒத்து போயிடுறேன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீனும் திருட்டு நேராக திருட்டு பையன் மட்டும் கோபம் வந்துடும். ஆமாம், திருடர்களில் நம்பர் 1 அயக்கப்பொருளாக இருக்காங்க இன்றைக்கி மொத்த பேரும். ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. இதையெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இவற்றையெல்லாம் கண்டு நான் உணர்வடைந்தேன் அப்படின்னு சொல்கிறார் சாலமோன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ உலகத்தில் நடக்குது. கிறிஸ்துவ சமுதாயத்தில் கேடுகட்டவர்கள் இருக்கிறார்கள். அதிக கேடுகட்டவர்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்காங்க. அதான் இயேசு சொன்னார், ஒருவனை உங்கள் மார்க்கத்தவனாக மதம் மாற்றும்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் அலைந்து திரிந்து அவனை உங்கள் மார்க்கத்தானாக ஆக்குகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு அவனை முன்னிலும் அதிகமாக பிசாசின் பிள்ளையாக்குகிறீர்கள். எதுக்கு இந்த வேலை? மதம் மாற்றுற வேலை எதுக்கு உனக்கு? உன்னை யாராவது மதம் மாற்ற சொன்னாங்களா? நீ போய் சாட்சியாக வாழ். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து, உன்னுடைய சாட்சியை பார்த்து மற்றவர்கள் கேட்டால் அவர்களுக்கு தேவனை குறித்து சொல். நீ சும்மா விளம்பரம் பண்ணிக்கிட்டு எதுக்கு இருக்க? இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாங்க. நெய்தர் கிவ் பிளேஸ் டு தி டெவில் காஷன்ஸ் பால் இன் எபேசியன்ஸ் 4. பிசாசானவனுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசு என்ன சொல்லுவான்? சாத்தான் என்ன சொல்லுவான்? பணம் சம்பாதிங்க, இன்றைக்கி 25 லட்சம் உங்கள் அம்மாவோட சொத்து வருது, எவனுக்கும் கொடுக்காத, எல்லாத்தையும் நீனே வச்சுக்கோன்னு பிசாசு சொல்லுவான். உடனே போய் எம்ஜி கார் நீ வாங்குவ, அதனால் அழிவு உனக்கு வரும். பிசாசானவனுக்கு இடம் கொடுத்துட்டேல. பொருளாசையை சாராமல்ல இருக்கணும். இல்லை அது நியாயம் இல்லை. இயேசு கிறிஸ்து அதை சம்மதிக்க மாட்டார். நான் எல்லாருக்கும் பிரித்து தான் கொடுப்பேன் சொல்லணுமா இல்லையா? அப்போ திருட்டுத்தனமாக ஆட்டையை போட்டேன்னு என்ன அர்த்தம்? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். உன்னுடைய நடவடிக்கைகளை எல்லாம் நான் கவனிக்கும் போது என்ன தெரியுது? நீ பிசாசின் பிள்ளை என்பது தெரிகிறது. நீ தேவனுக்கு ஒப்புவிக்கவில்லை. உன்னுடைய தாயின் மகனுக்கு விரோதமாக அவதூறு பண்ணுகிறாய். அதான் நீதிமொழிகளில் போட்டிருக்கு. தன் தாயின் பிள்ளைகளுக்கு விரோதமாக அவதூறு பண்ணுகிறான். எவ்வளோ மோசமானவன். Satan needs a foothold in our lives if he is going to fight against God. தேவனுக்கு விரோதமாக போராட வேண்டும் என்றால் அந்தரத்திலே அவனால் போராட முடியாது. காலூன்றி நிற்பதுக்கு ஒரு இடம் வேண்டும். And we give him that foothold. நீங்கள் பொருளாசை சார்ந்தவர்களாகும்போது அவனை என் இதயத்தில் நின்றுட்டு நீ ஆண்டவர் ஏற்று போராடுறா, நானும் ஆண்டவர் ஏற்று ஊரை ஏமாத்துறேன், எனக்கு காட்சி மட்டும் கொடு. உங்களுக்கு பொருள் வேண்டும் என்றால் நீங்கள் பிசாசானவனை தொழுது கொள்ளுங்கள், விக்கிரக ஆராதனை செய்யுங்கள், நல்ல பணம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன் நீங்கள் கிறிஸ்தவனை மல்லு கட்டிட்டு கிடக்கிறேன்? உன்னுடைய நோக்கம் என்னவோ அதுபடி போப்பா. நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுறியோ அந்த பிஸ்னஸ் தானே போகணும். பணம் சம்பாதிக்கணும் முடிய மாட்டேன். எதுக்கு இங்கே அல்லையிலே கிளியிலேன்னு கற்றுட்டு ஊரை ஏமாத்துறேன்? அதுக்கு பல வழிகள் உண்டு. கலாச்சாரம் வைக்கலாம், அபின் வைக்கலாம். என் பிரதர் ஒருத்தன் சொன்னான், வெளிநாட்டிலேருந்து ஒயினை இறக்குமதி பண்ணி விற்றோம்னா பிராண்டி ஒயின் இது மாதிரி காஸ்ட்லியான இதெல்லாம் இருக்குது, நான் இங்கேருந்து சோர்ஸ் பண்ணி தரேன், நீ உங்கள் ஊரில் விற்றுட்டு போ. இன்னும் எத்தனை குடும்பத்தை குடி எடுக்கணும் நான்? இல்லை, இதெல்லாம் திஸ் கம்ஸ் அண்டர் பீவரேஜஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸில் வருது. அதனால் திஸ் இஸ் நாட் அ சின். அதனால் நீ வைக்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ் கீழே தான் அபின் கஞ்சா இதெல்லாம் வருது. தட் இஸ் அ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். இன்றைக்கி பார்ட்டிஸ்லாம் வைக்கிறாங்களே சென்னையில், பெங்களூர்லலாம். அன்றைக்கி கூட ஒரு படத்தில் பார்த்தோம்ல, அந்த பிள்ளையை காணா போயிடும், எல்லாம் போதை மருந்துக்கு ஆளாகி போயிடுவாங்க. பார்ட்டிலாம் ப்ரைவேட் பார்ட்டி அப்படின்னு வைக்கிறாங்க. அதுக்குள்ளே சிசிடிவி கேமராலாம் இருக்கக்கூடாதான். எல்லோரும் குடிச்சிட்டு கூத்தடிக்கலாமா. அப்போ கஞ்சா அப்படின்னு எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்து குடி எடுக்கிறான், நாசமாக போகிறான். அதில் அடிமையானவன் நம்புவான். அப்படியே வாழ்க்கை முழுவதும் சீரழிந்து போய்விடும். இது மாதிரி இதை நீ ஒயின், கஞ்சா, இதெல்லாம் பிராண்டி, விஸ்கி, ஷாம்பெயின் இதெல்லாம் ஃபாரின் இதெல்லாம் நீ வாங்கி விற்று போய் எவன் நாசமாக போனால் நமக்குன்னா நமக்கு துட்டு வருதா பாரு. இதுதான் நம்முடைய நோக்கமாக இருந்தால் we have not completely surrendered ourselves to the Lord Jesus Christ. After King David committed adultery with Bathsheba and killed her husband, he did his sins for almost a year. He hid his sins almost a year. ஒரு மருகம் வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் அந்த பாவத்தை மறைத்து வைத்தார். தாவீது என்ன பண்ணான்? திருட்டு நாய், எல்லாம் தெரியும். சின்ன பிள்ளையிலேருந்தே ஆண்டவரோடு வளர்ந்தவன் தான். 10 வயசுலேருந்து ஆண்டவரோடு தான் பேசிக்கிட்டு இருக்கான். மிகப்பெரிய சாதனைகளை செய்தவன் தான். இருந்தாலும் என்ன வருது?
அவனுக்கு ஆசை வருது. தேவனை விட்டு வழி விலகி போவதற்காக சாத்தான் தன்னுடைய இருதயத்திலே கால் வைத்து போராடுவதற்கு இடம் கொடுத்தான். There was a war between him and God and David had declared it. தேவனுக்கும் எனக்கும் பெரிய போர் நடந்தது. தாவீதே அதை சொல்கிறான். When he finally submitted to God, கடைசியாக தேவனிடத்தில் அவன் தன்னை ஒப்பு வைக்கும் போது டேவிட் எக்ஸ்பீரியன்ஸ் பீஸ் அண்ட் ஜாய் அண்ட் டிவாஸ்டேஷன். அவனுக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைச்சது. எத்தனை பேர் சாவில் கிடைச்சது, எவ்வளவு இழப்பிலை கிடைத்தது. தேவனுக்கு விரோதமாக போகும்போது உங்களுக்கு நிச்சயமாக இழப்பு உண்டு. ஏன்னா தேவன் நீதிபரர். சும்மா வரவன் போகிறவன்லாம் மன்னிச்சு விட்டுருக்கலன்னா ஒரு பேக்கு கிடையாது. அங்கே ஏற்கனவே எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீ அவருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். இதுதான் நிறைய பேர் இன்றைக்கி என்ன ஏமாத்துறான். நான் போய் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிச்சுக்குவார். 60 வயசில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு எங்கள் அப்பாவே சொல்லியிருக்காரு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இவ்வளோ அநியாயமாக அக்கிரமம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் அறியாமையினாலே வாழ்க்கையில் உருப்படவே இல்லை. கடைசி வரைக்கும் எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்கவே இல்லை, எந்த விதமான நாகரிகமான நிலைக்கு போகல. தேவனுக்கு தங்களை ஒப்புவித்தவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுது? அவருக்கு உங்களை ஒப்புவிக்கும் போது. அப்போது நாம் ஏற்கனவே இழந்த காலங்கள் இருக்குல்ல, இந்த இழந்த காலங்கள் எல்லாம் நம்முடைய பாவத்தினாலே நாம் இழந்தோம். தேவனுக்கு ஒப்புவிக்காமல் போனதினாலே இழந்தோம். இதுதான் ரொம்ப முக்கியம். When he finally submitted to God, David experienced peace and joy. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா நீங்கள் ஆண்டவரிடத்திலே முழுமையாக உங்களை ஒப்புவிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் பற்றுதலாயிரு. அப்பொழுது அவர் உன் இதயத்தின் சிந்தனைகளை வாய்க்க பண்ணுவார். மனசில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதை கர்த்தருக்கு ஒப்புவித்து நடங்க. கர்த்தர் சொல்லுகிற வழியிலே நடங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Submission is an act of the will. It is saying, not my will but thine be done. சமர்ப்பிப்பது என்பது நம்முடைய சித்தம், நம்முடைய விருப்பம். அப்போ நம்ம என்ன இயேசு என்ன சொன்னார், நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் இல்லையா? உம்முடைய சித்தமே செய்யப்படுது, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி போகணுன்னு நினைக்கிறேன், நமக்கு பிரியமானதை செய்யுங்க நீங்கள் அப்படின்னு ஆண்டவரத்தில் ஜெபித்து கொண்டே இருங்க. அவர் நிச்சயமாக 100% சக்ஸஸ் தரும். கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். தேவனுக்கு பிரியமானவர்களாக நடக்கும்போது நம்முடைய மனது எப்பொழுதுமே நிறைந்து இருக்கிறது, மகிழ்ச்சியினாலே இருக்கிறது. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தீர்வு அங்கே இருக்கிறது. ஒரு நோய் வருதா, தீர்வு அவரிடத்தில் இருக்கிறது. ஒரு துக்கமான சம்பவம் நடக்கிற, தீர்வு அவரிடத்திலே இருக்கிறது. இப்போ நமக்கு துரோகம் செய்கிறவர்களை பார்க்கும்போது நமக்கு ஆத்திரமாக வருதில்ல, தீர்வு அவரிடத்திலே இருக்குது. எப்பா அவன் அறியாமையினாலே செய்கிறான்னு ஆண்டவர் சொல்கிறார். மேலேருந்து பார்க்குறாரு, 100 மாடி கட்டடத்துலேருந்து அவன் எங்கே போய்கிட்டு இருக்கான், இவன் எங்கே போய்கிட்டு எல்லாம் தெரியும். எப்பா அவன் அங்கே தப்பாக வந்துக்கிட்டு இருந்தாப்பா, அதனால அவன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் இந்த வழியில் வர்றது போல் அந்த வழியில் போய்கிட்டு இருக்கான் பாரு, நீ இப்படி வந்துரு, நம்ம வழியில் வந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படியா, அவனுக்கு தெரியாதா, அதனால அப்படி பண்ணுறானா? நான் கூட தெரிஞ்சுதே பண்ணுறேன்னு நினச்சேன். இல்லைப்பா அவன் என்னை விட்டு வழி போயிட்டான்ப்பா, அதனால தான் அவன் ஏட்டி இப்படியா பண்ணுறான். அவனுடைய மனதில் விரோதமும் வைராக்கியமும் கோபமும் 25 வருஷமாக இருக்குப்பா, அவன் அப்படி தான்ப்பா செய்வான், நீ இந்த பக்கமாக நம்ம பக்கமாக வந்துடு ராஜா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு போகிறேன். அப்போ அவர்களை பார்த்து நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லை, அவளுக்கு எதிராக எதையும் செய்ய வேண்டியதில்லை. அவங்க அப்படி தான் செய்வாங்க. பிசாசாரவனுடைய தங்களுடைய இதயத்தை கொடுத்தவர்கள் பிசாசின் கிரியைகளை தானே செய்வாங்க. அப்போ அவங்களுடைய விருப்பம் எங்கே இருக்கு? நாட் மை வில் பட் தைன் பி டன் அப்படின்னு பிசாசிட்ட சொல்லிட்டாங்க. என்னுடைய விருப்பம் இல்லை, உன்னுடைய விருப்பத்துக்கு செஞ்சுக்க. அப்போ அங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அவன் ஊழியக்காரனாகவே இருந்தாலும் தேவனுக்கு மிகவும் பிரியமான இருந்த தாவீது ராஜாவே அதை செய்தான். அப்போ இன்றைக்கி ஊழியக்காரங்க செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஊழியக்காரருடைய பிள்ளைகளும் செய்வாங்க, பைபிளை கையில் வச்சுருக்கான், அத்தனை பேரும் செய்வான். அத்தனை பேரும் பொருளாசையினாலே நிறைந்து பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது நிச்சயமாக தன் தாயின் பிள்ளைக்கு, தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு பண்ணுவான், தன்னுடைய தாயின் பிள்ளைக்கு விரோதமாக அவதூறு பண்ண தான் செய்வான். இன்றைக்கி ஜான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். இஃப் யூ லவ் மீ யூ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். நீங்கள் என்னை சிநேகித்தீர்கள் என்றால் என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்வீர்கள். அவருடைய கற்பனை என்ன? இயேசு கிறிஸ்து சொன்ன கற்பனை என்ன?
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. கொஞ்சம் கூட பிசுரடிக்காமல் ஃபுல்லாக அவரிடத்திலே அன்பு கொண்டிரு. இதற்கு ஒப்பான இன்னொரு கற்பனை என்னென்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எல்லாரிடத்திலும் அதே அன்பு இருக்கட்டும். இதிலே சகல தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இது ஒன்று தான். இந்த கற்பனையை மட்டும்தான் நம்ம கைக்கொள்ள வேண்டும். எல்லாரிடத்துலையும் அன்பு கூர்ந்துட்டு போவோம். யாராக வேணால் நமக்கு துரோகம் பண்ணக்கூடியவன் ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட அவனுக்கு நல்லா சாப்பிடு. உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு பிரியாணி போட்டு அனுப்பு, நல்லா கவனித்து அனுப்பு. நீயும் உஷாராயிரு. ஆண்டவர்கிட்ட சொல்லிடு, ஆண்டவரே என்னை ஏமாத்தன்னு வராமல் போல தெரியுது, நான் உங்களுடைய வேலையை செய்கிறேன், பாதுகாப்பை நீங்கள் கொடுங்க. அவர் எல்லா புத்திக்கும் மேலான சகல ஞானமும் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது இல்லையா? இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஆக்ஷன் அசைன்மெண்ட். ஆஸ்க் காட் டு ஷோ யூ எனி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப் தட் இஸ் நாட் ஈல்டட் டு ஹிம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதி தேவனுக்கு இணங்காமல் இருக்கிறீர்களா? தேவனிடத்தில் கேளுங்க, அவர் உங்களை வெளிப்படுத்தணும். ஆண்டவரே, எந்த பகுதியிலே நான் உமக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்? கம்ப்ளீட் சரண்டர் நான் வேணும். எனக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நான் முழுமையாக என்னை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்னும் எந்தெந்த பகுதிகளில் நான் உமக்கு பயந்து கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் எனக்கு காண்பீங்க. நான் முற்றிலுமாக உமக்கு சமர்ப்பித்து நடக்க வேண்டும். டெல் ஹிம் யூ வாண்ட் ஹிம் டு பி லார்ட் ஆஃப் ஆல் டுடே அண்ட் ஃபார் எவ்ரி டே. நீங்கள் இன்றைக்கு மாத்திரமில்லை, எல்லா நாட்களிலும் நீரே எனக்கு கர்த்தராக இருங்க. நீங்கள் நினச்சது நடக்கட்டும், நான் நினச்சது இல்லை. எனக்கு சில விருப்பங்கள் இருக்குது. சேப்பு கலர் சட்டை போடணும்போல ஆசையாக இருக்குது. உமக்கு விருப்பமாக இருந்தால் சேப்பு கலர் சட்டை கொடுங்க, இல்லைனா உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த சட்டையை கொடுங்க, அவ்வளோதான். நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், உமக்கு விருப்பமானா கலெக்டர் ஆகுங்க, இல்லைனா நீங்கள் என்ன ஆகணும்னு சொல்லுங்கள், அதுபடி நான் ஆகுறேன். நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், மற்றவங்க கூட உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் நல்லா படித்து உயர்ந்திருக்கணுமா இல்லை ஒன்றும் இல்லாமல் போடுமா, நீங்கள் விருப்பங்க, உங்கள் விருப்பப்படி செய்யுங்க. அதுவே என்ன சொன்னார், உங்களுடைய பிள்ளை உங்கள் இடத்துல எப்போ எனக்கு ரொட்டி வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் அவனுக்கு கல் தின்னு, இந்த கல்லை தின்னு, இதான் அவனுக்கு சரின்னு சொல்லி கொடுப்பானா? எவனாவது ஒரு பிள்ளை அம்மா மீன் பொறிச்சு கொடுமா அப்படின்னு சொன்னால் தேளை பிடிச்சி வாயில் வச்சு கடி அப்படி கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க தெரிந்திருக்கும் போது உங்களுடைய பரமபிதா அதை விட அதிகமான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லையா? ஏப்பா என்ன நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க? தேவன் உங்களுக்கு நிச்சயமான உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு வேலையை, ஒரு பதவியை, ஒரு படிப்பை கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். சாத்தான் நம்ம இடத்துல சொல்லுவோம், ஆமாம் ஏற்கனவே இப்படி தான் கொடுத்து 4 பேர் நாசமாக போனாங்க, அதை நம்பி போவாதரா, நீ போய் பணத்தை கொடுத்து. நேற்று என்ன சொன்னாங்க, பிடெக் கோர்ஸ்க்கு எவ்வளோ வேணும்? 20 lakhs, 8 lakhs, 10 lakhs. இது கேபிட்டேஷன் ஃபீ. இது இல்லாமல் கோர்ஸ் ஃபீ தனியாக வரும், அது ஒரு 4 lakhs வரும், 5 lakhs வரும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் பிடெக் படிக்க முடியுங்க, இல்லைன்னா படிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க? உங்களால் படிக்க முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் சாதாரண காலேஜுக்கு போங்க. சார் எல்லா காலேஜுக்கும் ஓனரே எங்கள் அப்பா தான் சார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா நம்மளை பார்த்து என்ன, ரைட்டு வாங்க அப்படியே பேசிக்கிட்டே போவோம், கீழ்ப்பக்கத்துக்கு போனோம்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உண்மை தானே? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அதெல்லாம் நம்பாதீங்க சார், பொய் சொல்லி எழுதி வச்சான், அவன் 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பெணாத்திட்டு போயிருக்கான், அதை போய் நீங்கள் படிச்சுட்டு நம்பி ஏமாந்துறாங்க சார். போய் 8 லட்சம் பணத்தை கொடுத்து எப்படியா நீங்கள் வாங்கியிருங்க. அந்த 8 லட்சம் எப்படி சம்பாதிக்கிறது? 4 பேரை தலையை தடவுனோம்னா 8 லட்சம் வந்துடும் சார். ஃப்ராடு பண்ணி போய் பிரசங்கம் பண்ணீங்க, நல்லா காசு சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு 8 லட்சம் கிடச்சிடும். போய் பிள்ளைக்கு நீங்கள் சீட்டு வாங்கிடும். அப்புறம் காலேஜ் முடிக்கும் போதே கார் ஆக்சிடெண்ட்டில் போயிடுறான் நிறைய பேர். இப்போ என்ன ஆகும்? நிம்மதியும் இல்லை, சந்தோஷம் இல்லை. நீங்கள் கொடுத்த பணத்தினாலே வாங்கியது எதுவுமே உங்களுக்கு பயன்படாது. தேவனுடைய சித்தத்தின கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அதனால் முழுமையாக ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை ஒப்புடையுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கும் என்றென்றைக்கும் உங்களை ஆசீர்விப்பார் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?